எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். நம்முடைய அபிஷேகா அவர்கள் சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்பியன்ஸில் மிக பெரும் அளவுக்கு பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்ம யாருக்குமே தெரியாத ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க. இது சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான தகவல் தற்போது வெளியாகி இருக்குது. அபிஷேகா அவர்கள் பாட்டு பாடுவதற்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை தான் பண்ணிட்டு இருந்தாங்களா, இந்த சுட்டி குழந்தை இதை தான் பண்ணிட்டு இருந்தாங்களா அப்படின்னு ஒவ்வொருத்தருமே ஆச்சரியத்தில் அதிர்ந்து போயிருக்கிறாங்க. அப்படி என்ன ஒரு விஷயத்தை அபிஷேக் அவர்கள் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீட்டில் நம்ம தெரிந்து கொள்ளலாம். வாங்க நேயர்களே, பாட்டு பாடுவதற்கு முன்னாடி அபிஷேகா யார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேயர்களே, நம்முடைய சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்பியன்ஸ் மிக பெரும் அளவுக்கு வெற்றிகரமாக போயிட்டுருக்குது. எந்த அளவுக்கு வெற்றிகரமாக போயிட்டு இருந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2026 எலெக்ஷனில் உலகமே, நம்முடைய தமிழகம் முழுக்க முழுக்க ஒவ்வொரு மூளை பகுதியிலையுமே எலெக்ஷன் தளபதி விஜயுடைய அலை தான் இருந்துச்சு. இப்படியெல்லாம் இருக்கிறப்ப இப்படிப்பட்ட ஒரு பரபரப்பான சுச்சுவேஷன்லையும் சரிகமபாவுடைய டிஆர்பி ரேட்டிங் எலெக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கூட மிக பெரும் அளவுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. உலகம் முழுக்கவே அபிஷேக் அவர்கள் மிக பெரும் அளவுக்கு ஃபேமஸாக இருக்கிறாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நான் சொல்லலை, இதை ஜீ தமிழே சொல்லியிருக்கிறாங்க. அபிஷேக் அவர்கள் எப்பையெல்லாம் பாட்டு பாடுறாங்களோ அப்பெல்லாம் டிஆர்பி ரேட்டிங் உச்சத்தை தொடுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கிறப்ப நம்முடைய அபிஷேக் அவர்கள் தொடர்ந்து பல சாதனைகளை பண்ணிட்டு வராங்க. சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்பியன்ஸில் எத்தனையோ கண்டஸ்டன்ஸ் இருந்தாலும் அபிஷேக் அவர்கள் ஒரு ஸ்பெஷல் தான். அவங்க பார்த்தீங்கன்னா ஷோவில் மட்டும் பல சாதனைகள் பண்ணாமல் ஆஃப்லைன் மோடுலையும் பல சாதனைகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க சாதனைகளையெல்லாம் பார்த்து ஏஆர் ரகுமான் அவர்கள், சித்ராமா அவர்கள், ஜானகி அம்மா அவர்கள் எல்லாருமே புகழ்ந்து தள்ளிட்டாங்க. இந்த பாப்பா ஒரு தெய்வ குழந்தைன்னு சொல்லிட்டு புகழ்ந்து தள்ளியிருக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கிறப்ப எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்டு பாடுவதற்கு முன் அபிஷேக் அவர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னு அது சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான தகவல் தற்போது வெளியாகிருக்கு. அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிஷேக் அவர்கள் பாட்டு பாடுவதற்கு முன் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம்னா செஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சதுரங்க ஆட்டம் ரொம்பவே சூப்பராக ஆடுவாங்களாம். இன்னும் சொல்லப்போனால் அவங்க பாட்டு பாடுவதற்கு உள்ள வரல அப்படின்னா கண்டிப்பாக செஸ்ஸில் தான் அவ்வளவு ஈடுபாடாக இருந்தாங்களாம். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் லெவல் கண்டஸ்டன்ஸையே அவங்க சிறு வயதில் தோற்கடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் வெளியாக இருக்குது. இந்த குறிப்பிட்ட தகவல் தெரிஞ்ச உடனே நிறைய பேர் ஆச்சரியப்பட்டிருக்கிறாங்க, இந்த பாப்பாக்குள்ளே இவ்வளோ டேலண்டா அப்படின்னு. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.